ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பியோட 8வது மேட்ச் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் நம்ம கூட பிளேயர் ஆஃப் த மேட்ச் ராஜ்குமார் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் டிஎன்பிஎல் 50. ஹவு ஸ்பெஷல் இஸ் த மூமெண்ட்? இதுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது தொடர்ந்து இது ஒரு 6வது சீசன் இது. ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு டீம் சப்போர்ட்டோடு இது நடந்ததில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். 153 சேஸ் பார்த்தோன்னே வந்து டிட் யூ திங்க் இட் வாஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சேஸா? அண்ட் பிட்ச் வந்து எந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, பிஹேவ் பண்ணிச்சு? பிட்ச் லைட்டாக ஹோல்ட் ஆச்சு, பட் ஒன் பால் அட் அ டைம் விளையாடுறப்ப பெருசாக தெரியல. அதனால் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுற விதமும் முன்னாடியே பிளான் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்னிங்ஸ் பிரேக்கில் வந்து bowlers உங்களுக்கு ஏதாவது வந்து இன்புட்ஸ் கொடுத்தாங்களா as to how to go about it? சரானா அப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்டோம், ஸ்பின்னர்ஸ் கிட்ட லைட்டாக ஹோல்ட் ஆகுதுன்னு மட்டும் சொன்னாங்க. மற்றபடி எதுவும் பெருசாக ஆகலை, ஸ்விங் எதுவும் ஆகலை அப்படின்னா. ஸோ அதனால் எல்லாத்தையும் கேட்டு அந்த என்ன நடக்குதுன்ற ஒரு இதோட தாட் ப்ராசஸோடு போய் அப்ரோச் பண்ணாங்க. போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி ஒரு காமன் டெம்ப்ளேட் நாங்கள் பார்த்தோம். இன்னிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்லோவாக எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் bowlers-அ டேக் ஆன் பண்ணுறது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் அடிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அவர் நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிட்டு இருந்தார். ஸோ என்னோடய வேலை அந்த நேரத்தில் நான் காமாக ஆடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் ஆடணும். நான் பண்ணும்போது அதே அவர் பண்ணுவார். 2 பேரும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடி இருக்கிறதுனால 2 பேர் பற்றியும் தெரியும். அதனால் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.